ஹலோ கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ தான். இன்னைக்கு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 2 ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். கோல்ட்ல. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, செல் என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்டின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன். எய்தர் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து இந்த ஜோன்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேல இருந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஆயிட்டு இருந்தது. இந்த ஜோன்க்குள்ளேயே கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்தது. இது வந்து ஒரு 100 பிப் ரேஞ்ச் இது. இங்க பாருங்க பிரைஸ் வந்து இந்த ஜோன்க்குள்ளேயே வந்து மூவ் ஆயிட்டு இருந்தது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்டின்னா, எய்தர் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கீழ குளோஸ் ஆகணும். இல்ல இந்த ஜோனுக்கு மேல குளோஸ் ஆச்சு அப்டின்னா, ஒரு நல்ல என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காக அப்டின்னா, இப்போ இந்த ஜோன பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த அப்சைட்ல இதுக்கு மேல பிரேக் அவுட் வச்சது அப்டின்னா, அப்சைட்ல புஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல கிளீன் ரேஞ்ச் இருக்கு. இதுக்கு மேல பிரேக் அவுட் வச்சதுன்னா, ஃபர்தரா வந்து ஒரு 56 பிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீன் ரேஞ்ச் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுக்கும். இந்த ஜோனுக்கு மேல. செல் சைடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்க்கு கீழ குளோஸ் வச்சது அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 39, 40 பிப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீன் ரேஞ்ச் இருக்கு. எய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைட்ல குளோஸ் வச்சிருச்சு. பட் என்ன அப்டின்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்மெண்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 54 பிப் வந்து டவுன் சைட்ல மூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி ஓகே, ரிஸ்க் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ட்ரேட் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு, டவுன் சைட்ல புஷ் பண்ணுச்சு. ஒரு 6 பிப் புஷ் பண்ணிட்டு, அகைன் மேல போயிட்டு, கரெக்ட்டா இந்த ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு விக்க கிரியேட் பண்ணிட்டு, அதோட ஓப்பன் பிரைஸ் லோ கட் பண்ணதுமே நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு செல் எடுத்திருந்தேன். 30 0.30 சென்ட் எடுத்திருந்தேன் லாட் சைஸு. மார்க்கெட் வந்து அதிலருந்து ஃபர்தரா ஒரு 10 பிப் மூவ் ஆயிட்டு, அகைன் அதோட ஜோனுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேல போனதுமே 50% பொசிஷன் வந்து நான் குளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 6 பிப்ல வந்து குளோஸ் பண்ணிட்டேன். $10 லாஸ்ல. ஃப பேலன்ஸ் 15 லாட் வந்து பார்த்தீங்கன்னா, 0.15 லாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் விக்கோட மேல வச்சிருந்தேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு 8, 9 பிப்ல வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு இந்த ஜோன்ல. சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு, இதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு, அப் சைட்ல புஷ் பண்ணிட்டு இருந்தது. இந்த கேண்டில் சைஸ பாருங்க. இந்த சப்போர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் வந்து பாருங்க. இந்த ப்ரீவியஸ் கேண்டில விட இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்மால் பாடியா இருக்கு. 3 கேண்டில் பாருங்க. இந்த ப்ரீவியஸ் கேண்டில விட இந்த கேண்டில் வந்து ப அ அதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா இருக்கு. ஸோ என்ன அர்த்தம் அப்டின்னா, பிரைஸ் வந்து அப் சைட்ல புஷ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் வந்து லோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு இம்பல்ஸ் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இம்பல்ஸ் என்ட்ரி என்ன அப்டின்னா, இந்த 30 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த லோ கட் பண்ணதுமே நம்ம செல் என்ட்ரி எடுத்தோம் அப்டின்னா, ஃபர்தரா கரெக்ட்டா ஒரு ப்ரீ லண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வால்யூம்ல டவுன் சைட்ல புஷ் பண்ணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லோ கட் பண்ணுச்சு. கட் பண்ணோனே என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 20 பிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஃபிட்ட வந்து செக்யூர் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து ஃபர்தரா வந்து அதிலருந்து ஒரு 36 பிப் மூவ் ஆயிட்டு, அங்கருந்து சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அப் சைட்ல புஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஃபர்தரா எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ம் பை என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இதே தான். இந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் வச்சது அப்படின்னா, ஃபர்தரா வந்து ஒரு நல்ல அப்சைட் புஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு, ஜோனுக்கு மேல போயிடுச்சு அகைன். மேல போயிட்டு, இந்த ஜோன்லருந்து ஒரு ரீடெஸ்ட் குடுத்து, இங்கருந்து சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி அப் சைட்ல புஷ் பண்ணிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் குடுக்கறக்கு சான்சஸ் அதிகம்.
ஸோ அப்சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இப்போ 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இந்த சப்போர்ட்டுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா, கரெக்ட்டா இந்த கேண்டில். இந்த சப்போர்ட்டுக்கு கீழ கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிளீன் டவுன் சைட்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா?